갑자기 내게 나타나준 너 난 아무 말도 할 수가 없었지 첫눈에 반한다는 이야기가 널 보는 순간 이해가 됐어 매번 야야야야야 불러 널 야야야야 내 맘을 고백하려고 타이밍만 보는 나 그런 나를 넌 보며 왜 그러냐고 묻네 너 때문에 ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் பேக் டு லக்ஷ்மி கிச்சன் ரெசிபி நம்ம இன்னைக்கு என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா ரொம்ப சூப்பரான ஒரு ரெசிபி பார்க்க போறோம் அது என்ன ரெசிபினா எங்க ஊரோட ஸ்பெஷல் தான் ஆல்ரெடி நம்ம எங்க ஊரோட ஸ்பெஷல் வந்துட்டு நாகப்பட்டினம் மீன் குழம்பு பார்த்திருந்தோம் இப்போ அதை விட இன்னும் டேஸ்டான ஒரு ரெசிபி கருவாட்டு குழம்பு நாகப்பட்டினம் கருவாட்டு குழம்பு நம்ம பார்க்க போறோம் பாருங்க நிஜமாலுமே எங்க ஊர்ல வாங்கின நாகப்பட்டினம் கருவாடு தான் நாகப்பட்டினத்துல வாங்கினதுதான் இப்போ நம்ம இதை வச்சுதான் குழம்பு வைக்க போறோம் ரொம்ப சூப்பரா இருக்க போது வாங்க எப்படி செய்யலாங்கிறத பாக்கலாம் அதுக்கு முந்தைய என்னோட வீடியோ ஃபுல்லா பாருங்க வீடியோ பிடிச்சிருந்தா எனக்கு ஒரு லைக் பண்ணுங்க ரொம்ப பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க இப்போ வாங்க நாகப்பட்டினம் கருவாட்டு குழம்பு எப்படி செய்யலாங்கிறத பாக்கலாம் நிறைய பேர் கருவாட்டு குழம்பு வச்சிருந்திருப்பாங்க ஆனா நாகப்பட்டினம் கருவாட்டு குழம்பு ரொம்ப ஃபேமஸ் கண்டிப்பா வீடியோவை ஃபுல்லா பாருங்க இப்போ நம்ம நாகப்பட்டினம் கருவாட்டு குழம்பு எப்படி செய்யலாங்கிறத பாக்கலாம் நம்ம இப்ப முதல்ல நம்ம தண்ணியில நல்லா வெந்நீர்ல ஊற வச்சு நம்ம வந்து அலச போறோம் கருவாடை நம்ம முதல்ல தண்ணி போட்டு முதல்ல அலசி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம இத நல்லா வெந்நீர்ல கழுவி எடுத்துக்க போறோம் இப்ப பாருங்க நான் தண்ணி வச்சிருக்கேன் நல்லா தண்ணி ஹீட் ஆயிருக்கு இதுல கொஞ்சமா மஞ்சத்தூள் போட்டுக்கலாம் போட்டுட்டு இந்த கருவாடை அப்படியே இதுல போட்டு இந்த வெந்நீர்ல கொஞ்ச நேரம் இருக்கட்டும் நம்ம வந்து இப்போ மண் சட்டியில கருவாட்டு குழம்பு செய்ய போறோம் இப்போ நம்ம ஒரு சட்டி வச்சிருக்கோம் சட்டி ஹீட் ஆயிடுச்சு இப்போ நம்ம குழம்பு தாளிச்சிடலாம் இப்போ சட்டி ஹீட் ஆயிடுச்சு நம்ம நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் ஒரு 2 டீஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் நம்ம தாளிக்கிறதுக்கு வெந்தயமும் கருவேப்பிலையும் வச்சிருக்கோம் இப்போ இதை சேர்த்துக்கலாம் வெந்தயம் நல்லா பொரிஞ்சிச்சு இப்போ நம்ம கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் பாருங்க நம்ம பூண்டு வந்து ஒரு 20 பல் உரிச்சு வச்சிருக்கோம் இதை அப்படியே சேர்த்துக்கலாம் இது கூடவே நம்ம வந்து ஒரு சின்ன வெங்காயம் ஒரு 15 சின்ன வெங்காயம் போல உரிச்சிருக்கோம் இந்த அளவு அதையும் சேர்த்துக்கலாம் நல்லா சேர்த்துட்டு நல்லா எண்ணெயில வதக்கிக்கலாம் அந்த மாதிரி பாருங்க நல்லா பூண்டும் சின்ன வெங்காயமும் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு பாருங்க கலரே நல்லா சேஞ்ச் ஆயிடுச்சு நம்ம இப்போ வந்து 2 பச்சை மிளகாய் இந்த மாதிரி கீறிட்டு சேர்த்துக்கலாம் அது கூடவே 2 தக்காளி பொடியா கட் பண்ணி சேர்த்துக்கலாம் பாருங்க கொஞ்சமா சால்ட் சேர்த்துக்கலாம் எப்பவுமே கருவாட்டு குழம்புக்கு உப்பு வந்து லாஸ்டா சேர்த்துக்கோங்க ஏன்னா கருவாடுல வந்து உப்பு சேர்த்துப்பாங்க நான் கொஞ்சமா அந்த தக்காளி வதங்குறதுக்காக கொஞ்சமா சேர்த்துருக்கேன் பாருங்க நல்லா வதங்கிடுச்சு பாருங்க கருவாட்டு குழம்புல ஸ்பெஷல் என்னன்னா கருவாடு ஸ்பெஷல்னா இந்த மொச்சக்கொட்டை கத்திரிக்காய் முருங்கைக்காய் 3 தான் ஸ்பெஷல் இது சேர்த்து செய்யும் போது காம்பினேஷன் சொல்லவே முடியாது செம்மையா இருக்கும் நம்ம ஊற்றி சாப்பிடும் போது இன்னைக்கு சாப்பிட்டதை விட மறுநாள் ஊற்றி சாப்பிட்டா இன்னும் செம்மையா இருக்கும் எல்லாமே நல்லா கருவாடுல நல்லா ஊறி செம்ம டேஸ்டா இருக்கும் நம்ம இப்ப இந்த 3 காய் இதுல சேர்த்துக்கலாம் மொச்சக்கொட்டை கத்திரிக்காய் முருங்கைக்காய் கொஞ்சமா மஞ்சள் சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி நல்லா எண்ணெயில நல்லா ஒரு வாட்டி வதக்கி விட்டுக்கலாம்
நான் ஆல்ரெடி மொச்சக்கொட்டை வந்து ஒரு 1 hour ஊற வச்சு நான் எடுத்து வச்சிருந்தேன். ஊற வச்சு செய்தீங்கன்னா மொச்சக்கொட்டை நல்லா அப்படியே நல்லா ஊறி குழம்புக்கு சூப்பரா இருக்கும். இப்போ நம்ம இதுல குழம்பு மிளகாத்தூள் வச்சிருக்கோம். நம்ம வந்து குழம்புக்கு தேவையான அளவுக்கு இது நான் 5 டீஸ்பூன் எடுத்து வச்சிருக்கேன். இப்போ வந்து நம்ம அந்த மசாலா வந்து இதுல சேர்த்துக்கலாம். பாருங்க, நம்ம போட்ட மசாலா நல்லா எண்ணெயில நல்லா வதங்கி அதோட பச்சை ஸ்மெல்லாம் போயிடுச்சு. நல்லா காய் கூட நல்லா வதங்கி இருக்கு பாருங்க. இப்போ நம்ம வந்து ஒரு 50 கிராம் புளி எடுத்து நல்லா திக்கா இந்த மாதிரி கரைச்சி வச்சிருக்கோம். இப்போ வந்து இந்த புளி தண்ணியை வந்து நம்ம இதுல சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அந்த மாதிரி பாருங்க, மசாலாலாம் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். நம்ம இப்போ வந்து குழம்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு நல்லா காயெல்லாம் வேகிற வரையும் வெயிட் பண்ணுவோம். நம்ம இது நல்லா வேகட்டும், மூடி வச்சிருக்கோம். நம்ம அதுக்குள்ள இந்த கருவாடை நல்லா கிளீன் பண்ணி எடுத்துட்டு வந்துடலாம். நம்ம கருவாடை நல்லா வாஷ் பண்ணி சுத்தம் பண்ணி நல்லா நீட் பண்ணி எடுத்துட்டு வந்துட்டோம். இப்போ வந்து குழம்பு எந்த அளவுல கொதிச்சிருக்கு பார்க்கலாம். காயெல்லாம் வெந்துட்டுனா இந்த கருவாடை சேர்த்துக்கலாம். குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. நல்லா காய் நம்ம போட்ட காயெல்லாம் நல்லா வெந்துருச்சு. மொச்சக்கொட்டை, கத்திரிக்காய், முருங்கைக்காய் எல்லாமே நல்லா வெந்துருச்சு பாருங்க. இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா, பாருங்க, நான் இதுல ஒரு 8 பல் பூண்டு, ஒரு 1/2 டீஸ்பூன் மிளகு நல்லா இத மாதிரி நல்லா உரல்ல வச்சு இடிச்சு வச்சிருக்கேன். இப்போ நம்ம முதல்ல நம்ம கழுவி வச்சிருக்க இந்த கருவாடை சேர்த்துக்கலாம். பாருங்க, நம்ம கருவாடெல்லாம் போட்டுட்டோம். செம்மையா இருக்கு கருவாடு. நம்ம நசுக்கி வச்சிருக்க இந்த பூண்டு மிளகு இதான் ஸ்பெஷல். இதை நம்ம சேர்த்துக்கலாம். இன்னொரு விஷயம், இங்க பாருங்க, நான் பெருங்காயம் ஒரு கட்டி பெருங்காயம் கொஞ்சமா எடுத்திருக்கேன். இதனை வந்து நம்ம அப்படியே அடுப்புல சுட்டுட்டு சேர்க்க போறோம். இப்போ நம்ம இடிச்சு சேர்த்த அந்த பூண்டு மிளகு இந்த பெருங்காயம் தான் எங்க ஊர் ஸ்பெஷலோட கருவாட்டு குழம்போட ஸ்பெஷலு. இப்போ நம்ம இத சுட்டு சேர்த்துக்கலாம். இப்பவும் கருவாட்டு குழம்புல இந்த மாதிரி சுட்டு சேர்த்து பாருங்க. கருவாட்டு குழம்போட பிளேவரே வேற லெவல்ல இருக்கும். அது குழம்போட டேஸ்ட் சொல்லிக்கவே முடியாத அளவுக்கு இருக்கும். பாருங்க, நம்ம பெருங்காயத்தை நல்லா சுட்டுட்டோம். இப்போ இந்த கருவாட்டு குழம்புக்கு இது செம்மையான டேஸ்ட் கொடுக்கும். இப்போ நம்ம வந்து இந்த சுட்ட பெருங்காயத்தை நம்ம கருவாட்டு குழம்புல சேர்த்துக்கலாம். பாருங்க, நம்ம வந்து நாகப்பட்டினம் கருவாட்டு குழம்பு நம்ம ஃபைனல் ஸ்டேஜ் வந்துட்டோம். ரொம்ப சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. இன்னும் ஒரு 5 நிமிஷத்துல ரெடி ஆயிடும். நம்ம கருவாடு போட்டதுக்கு அப்புறம் ரொம்ப நேரம் வைக்க கூடாது. கருவாடும் உடஞ்சிரும். அதே சமயம் கருவாட்டோட அந்த இதெல்லாம் போயிடும். அந்த சதையெல்லாம் நல்லா உடஞ்சிரும். அப்படியே நம்ம வந்து கொஞ்ச நேரம் ஒரு 5 நிமிஷம் வச்சுட்டு உடனே ஆஃப் பண்ணி விட்டுறணும். அதுவும் வேகமா வைக்க கூடாது. சிம்லயே வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம். இந்த குழம்பு இன்னைக்கு சாப்பிடறத விட நாளைக்கு சாப்பிட்டோம்னா ரொம்பவே சொல்லவே முடியாத அளவுக்கு டேஸ்டா இருக்கும். செம்ம டேஸ்டா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ நம்ம நாகப்பட்டினம், அதாவது எங்க ஊர் கருவாட்டு குழம்பு ரொம்ப சூப்பரா ரெடியாக போகுது. நாங்க சாப்பிடுறோம், நீங்களும் வீட்டுல செய்து சாப்பிடுங்க. செய்து சாப்பிட்டுட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு எனக்கு ஃபீட்பேக்ல சொல்லுங்க. பாருங்க, நம்ம போட்ட கருவாடு அப்படியே உடையவே இல்லை பாருங்க. ஆனா கருவாடும் நல்லா வெந்துருச்சு. காய் எல்லாமே
நல்லா வெந்துருச்சு. நம்ம ஃபைனலா போட்ட அந்த மிளகு பூண்டு பெருங்காயம் இது பிளேவர் வந்து பயங்கரமா வருது, பயங்கர வாடையா இருக்கு பாருங்க. குழம்புல இந்த எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்துருச்சு. நம்ம இப்ப கொஞ்சோண்டு கருவேப்பிலை மட்டும் போட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணி விட்டுறோம். பாருங்க நம்ம ரெடி பண்ண எங்க ஊரு நாகப்பட்டினம் கருவாட்டு குழம்பு ரொம்ப சூப்பரா ரெடி பண்ணிட்டோம். செம்மையா இருக்க போது. பாருங்க நான் வேற இந்த ஒரு மண் பாத்திரத்துல வச்சிருக்கேன். நான் இதுலதான் சாப்பிட போறேன். ரொம்ப டேஸ்டா இருக்கும். சாப்பிட்டு பாருங்க, கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. நான் எப்படி இருக்கு என்னன்னு சொல்லிட்டு சாப்பிட்டு காமிக்கிறேன். இதுல நான் ஒரு முட்டை வர வச்சு வச்சிருக்கேன். கருவாட்டு குழம்பு கூட முட்டை சேர்த்து சாப்பிட்டு பாருங்க, நல்லா இருக்கும். சூடா வேற இருக்கு. பாருங்க நம்ம போட்ட ரொம்ப சூப்பரா இருக்குல்ல. அருமையா இருக்கு. டேஸ்ட் பேசவே முடியல. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. கருவாடு குழம்பு ரொம்ப சூப்பரா இருக்கும். மொச்சக்கொட்டை கருவாடு முருங்கைக்காய் கத்திரிக்காய் அந்த காம்பினேஷனோட ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப டேஸ்டா இருக்கும். நாங்க சாப்பிட போறோம், நீங்க வீட்டுல செய்து சாப்பிடுங்க. என்னோட வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க, ரொம்ப பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கருவாடு வாட வாயில இருக்குது. கருவாடோட டேஸ்ட் வாயில இருக்கு. ரொம்ப நல்லா இருக்கு. உண்மையாலுமே சொல்றேன், ரொம்ப சூப்பரா இருக்கு. கருவாடு சாப்பிட்றவங்களுக்கு தெரியும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்க்கு எல்லாம் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.